ஸோ நம்ம எலம்பில் கிளம்பியிருக்கோம். எலம்பில்னா சேலத்துலேருந்து சித்தர் கோயிலில் நம்ம காளிங்கநாதர் சித்தரை தான் பார்க்க இன்றைக்கி தரிசனம் செய்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை நாள் கிளம்பியிருக்கோம். ஸோ சேலம் டு சங்ககிரி அந்த மாதிரி நாமக்கல் பைபாஸ் இது போகும்போது இந்த லெஃப்ட் சைடில் திரும்பினா எலம்பிள்ளைக்கு போகிற ரோடு வரும். அப்படியே வீடியோ பாருங்கள், எந்த இடங்கிறது நான் எக்ஸாக்டாக காட்டுறேன். ஸோ முன்ன காட்டியிருந்தேன் இல்லையா, முன்ன அந்த போர்டு காட்டியிருப்பேன் எலம்பிள்ளைக்கு லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலும் போகலாம். அப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஈரோடுக்கு ஒரு பாலம் ஏறும். ஸோ அந்த மாதிரிலாம் போகாமல் இந்த லெஃப்ட் வந்துடணும், சர்வீஸ் ரோடு வந்துடணும். இது கீழே வந்து பாலத்துக்கு அடியில் போகணும், ரைட் சைடில் உள்ளே போனால் எலம்பிள்ளைக்கு போகிற மெயின் ரோடு வரும். ஸோ அந்த இடத்தையும் வீடியோவில் காட்டிடுறேன். நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி காளிங்கநாதர் சித்திரை கோயிலில் காளிங்கநாதர் அவரோட கோயில் இருக்குது, சித்தேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சித்தர் கோயிலுக்கு போகிற மெயின் ரோடு வந்தாச்சு. நம்ம இது பாலத்துக்கு கீழே வந்திருக்கோம். எனக்கு தெரியும் சித்தர் கோயிலுக்கு ரைட் சைடில் உள்ளே போகணும். போய் இதில் ரைட் திரும்பி கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் தான் சேலத்துலேருந்து போனோம் அப்படின்னா எலம்பிள்ளைக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது சித்தர் கோயிலுங்கிற காளிங்கநாதர் கோயில், சித்தேஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ வீடியோவும் பாருங்கள். நான் அப்படியே வந்து உங்களுக்கு கோயிலில் இருக்க சிறப்புகள் என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள். ஹாய் மக்கள்ஸ், இந்த இடத்தோட பேர் வந்து கந்தம்பட்டி பைபாஸுங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம பைக்கில் போகிறதா இருந்தால் பைக்கு, காரு இல்லை பஸ்ஸில் எப்படி போகிறதா இருந்தாலும் இந்த வழியாக தான் போகணும். சேலத்துலேருந்து எலம்பிள்ளை சித்திரை கோயில் போகிற மெயின் வழி. நம்ம சித்திரை கோயில் போகிற வழியில் இப்போ வந்திருக்கோம். மெயின் ரோடு இந்த வழியாக தான். சேலத்துலேருந்து போகும்போது சித்திரை கோயிலுக்கு இது ஒரு வழி இருக்குது. அடுத்து காக்காப்பாளையம் வழியாகவும் எலம்பிள்ளைக்கு போக முடியும். ஆனால் நம்ம கோயிலுக்கு சித்திரை கோயிலுக்கு போகணுன்னா இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த ரோட்டில் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா சித்திரை கோயிலை அடைஞ்சிடலாம். கோயிலில் வந்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நானும் இன்னும் போனதே இல்லை. இந்த காளிங்கநாதர் தரிசிக்க நீங்களும் அப்படியே என்னோட சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேலத்துலேருந்து எலம்பிள்ளை இப்போ போயிட்டுருக்கோம். அதோட மெயின் ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம சேலத்துலேருந்து கிளம்பும் போது ஃபஸ்ட்டு வர ஸ்டாப்பிங் வந்து சிவதாபுரம்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனங்காடு, அடுத்து திருமலைகிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மன்திட்டு, அதுக்கப்புறம் சித்திரை கோயில் இருக்குது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எலம்பிள்ளை போகிறதுக்கு நிறைய வந்து பஸ் வசதி இருக்குங்க. அதுபோக வந்து நம்ம இந்த மெயின் ரோட்டில் போகும்போது சிவராஜ் சித்தா காலேஜ் இருக்குது. சித்தா அப்படின்னா இந்த சித்த சம்மந்தமான காலேஜ், அது வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஞ்சமலையை நம்ம பார்க்க போகிறோம். கஞ்சமலை அடிவாரத்தில் தான் சித்தர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கஞ்சமலை வந்து ரொம்பவும் பழங்காலத்து மலைன்னே சொல்லலாம். ரொம்ப நம்ம தமிழ் புராணம் இதிகாசத்தெல்லாம் வந்து பெயர் பெற்ற மலை அப்படின்னா இந்த கஞ்சன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபைனலாக சித்தர் கோயிலுக்கு வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கோயில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ளே போகணும். இதுதான் சித்தர் கோயிலுங்கிற பஸ் ஸ்டாண்ட். சேலத்துலேருந்து வரும்போது சேலம் டு எலம்பிள்ளைக்கு பஸ்ஸு நிறையாவே இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ்லாம் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிடைக்கும். பஸ் அங்கே நிற்கிது இல்லையா, அதுதான் வந்து சித்தர் கோயில் பஸ் ஸ்டாப். கரெக்டாக கோயிலுக்கு அப்படியே இறங்கி உள்ளே போனாவே கோயில் போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த சித்தர் கோயிலுக்கு போகிற வழியிலேயே தான் நிற்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேராக போனோம் அப்படின்னா எலம்பிள்ளை, இந்த ரோட்டில் போனோம் அப்படின்னா எலம்பிள்ளை வரும். நாம் இருக்கிறது வந்து சித்தர் கோயில். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. முன்னாடியே வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே போனோம் அப்படின்னா மேலே வந்து கோயில் இருக்குது. வீடியோ பாருங்கள். அடுத்து நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஒவ்வொரு இடமா தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஷேரில் நிறைய குரங்கு இருக்கும். ஸோ நான் இங்கே அடிவாரத்துலேயே ஒரு குரங்கு பார்த்தேன். ஆஞ்சநேயா. ஸோ கீழே வந்து மலையில் சுற்றியும் வந்து குரங்குகள் அதிகம். வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ மேலே முருகர் கோயில் ஒன்று இருக்குது. முன்னாடி அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வரும். இப்போ அங்கே இடத்துல வந்து பைக்குக்கு வந்து டோக்கன் வாங்குறாங்க. பைக்குக்கு வந்து 10 ரூபா. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே முருகர் கோயில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு முருகர் கோயிலுக்கு போய் அப்புறம் சித்தேஸ்வரர் வந்து பார்க்கலாம். மேலே ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே முருகர் கோயில், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் கோயில் இருக்குது. அதையும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். நம்ம சித்தேஸ்வரர் கோயிலுக்கு போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. கோயிலில் வந்து முருகர் கோயில் எங்கே இருக்குது, அது போக வந்து சித்தேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்க இடம், சித்தேஸ்வரர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இருக்க தீர்த்த கிணறுகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எத்தனை கிணறு இருக்குது, அதுக்கப்புறம் காளியம்மன் கோயில் எங்கே இருக்குது, அப்புறம் முனியப்பன் கோயில் எங்கே இருக்குங்கிற கம்ப்ளீட்டான ரோட் மேப்பு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே கிணறு நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம சேலம் ஹைவே அந்த சேலத்துலேருந்து வந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பி தான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம அதை பார்க்கும்போது அதிலேருந்து எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வந்து கோயில் இருக்குது, முனியப்பன் கோயில். ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரைட் சைடில் இந்த முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு அந்தாண்டியும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து நாகர் கோயில் இருக்காட்டிருக்கு. இங்கெல்லாம் வந்து நாகர் கோயில் அப்படின்னா நிறைய அந்த பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க.
இங்கே பார்க்குறது வந்து முருகர் கோயில். குரங்கு எக்கச்சக்கமான குரங்கு இருக்குது மலையில். நம்ம கையில் எதாவது கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு வரணும், ஏன்னா குரங்கு ஓடி வந்துடும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்த முனீஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு கோயில் இருக்குது, முனீஸ்வரர் கோயில். ஸோ அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா நாகருக்கு உண்டான கோயில் இருக்குது. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே வரிசையாக இந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தீர்த்தத்துக்கு உண்டான கிணறு நிறையா இருக்குது. ஸோ கோயில் வந்து முருகர் கோயிலுக்கு போகிறோம். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. முன்னாடியே வந்து யானையோட சிற்பம் 2 சைட்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்துட்ருக்கிறது தான் சித்தேஸ்வரர் கோயில். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து முருகர் கோயிலுக்கு மேலே மலைக்கு ஏறுறோம். பின்னாடி பார்க்குறது எல்லாமே கஞ்சமலை. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே முன்னாடி வந்து அன்னதானம் கூட இருக்குது. நீங்கள் சிவராஜ் சித்தா ஹாஸ்பிட்டல்னு இருக்குது, அவங்க வந்து ஏதோ இங்கே இது போட்டிருக்காங்க கேம்ப்பு மாதிரி. ஸோ நம்ம அங்கே கீழே வந்து முனியப்பன் கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து முருகர் கோயிலுக்கு போகிறோம். பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சித்தேஸ்வரரை போய் தரிசிக்கணும். படி வந்து ஒரு 50-60 படி இருக்கும். குன்று இருக்கமெல்லாம் முருகன் இருப்பாருங்கிற மாதிரி மேலே மலைக்கு மேலே முருகர் இருக்கார். இங்கே வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி சிற்பம்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் எல்லாம் இதாக இருக்குது, சிற்பம்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குது. உச்சியில் வந்து காட்டலாம், உச்சியில் வந்து எப்படி இருக்குங்கிறதும் கோயில் நான் அங்கேருந்து காட்டுறேன். நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நம்ம வந்ததே இல்லை, இங்கே தான் இருக்கோம். ஜலண்டாபுரத்தில் தான் வீடு. சித்தர் கோயில், சித்தர் கோயில், சித்திர கோயில்னுலாம் சொல்லுவாங்க. இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நான் இவ்வளோ வருஷம் ஆச்சு, 35 வருஷமாக வராமல் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஸோ மேலே முருகர் கோயிலுக்கு போகலாம். முன்னாடியே வந்து ஒரு பெரிய கோபுரம். இப்போ இது நம்ம உள்ளே நுழையிறது வந்து மேற்கு பார்த்த மாதிரி உள்ளே நுழையிறோம். மேலே மலைக்கு முருகர் கோயிலை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ மேலே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடிமரம், முருகர் வந்து உள்ளே தரிசிக்க போகிறோம். முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு பெரிய விளக்காக வச்சுருக்காங்க. இடமே நல்லா பெரிய இடமா இருக்குது. வாங்க கோயில் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ இது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு காரில் கூட மேலே வர்றதுக்கு வழி இருக்காட்டிருக்கு. சைடில் ஏறி வந்தோம் அப்படின்னா முருகர் கோயிலுக்கு மேலே மலைக்கு மேலேயே வந்து காரில் பைக்கில் அந்த மாதிரி வரலாம். நிறைய குரங்கு இருக்குங்கிறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, பாருங்கள் எவ்வளோ குரங்கு இருக்குது. சுற்றியும் வந்து ஒரு கடை போட்டிருக்காங்க, பனையார கடை. சரி நம்ம கோயில் சுற்றுவோம். இதான் வந்து பிரகாரம், அதாவது முருகருக்கு மேலே இருக்க கோபுரம். நிறைய சிலை வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து சித்தர் முக்கால் முனிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்துருப்போம். ஒரு பேர் தான் முக்கால் முனிவர் அப்படின்ட்டு. இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து கையில் அடிபட்டுருக்குது, தண்ணி குடிக்கிறதுக்காக வராது. ஸோ முக்கால் முனிவர் சிவன், அதாவது மேலே பார்க்குறது வந்து அர்த்தநாரீஸ்வரரோட உருவம். சிவன் பாதி சக்தி பாதி நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்துருப்போம். அதோட உருவ அமைப்பு பார்த்திங்கன்னா சாமியோட உருவ அமைப்பு இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அவரை நோக்கி தவம் இருக்கிறது தான் முக்கால் முனிவர். ஸோ சிவன் வந்து இந்த மாதிரி சிவன் பாதி சக்தி பாதியாக உருவம் எடுத்ததுக்கு அவர் ஒரு காரணங்கிறனால அவரையும் வந்து பக்கத்தில் இது பண்ணியிருக்காங்க. பிரகாரத்தை சுற்றிட்டு வரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரகாரத்தில் நிறைய முனிவர்களுக்கு உண்டான சிலை, முருகருக்கு உண்டான சிலை இருக்குது, ஔவையாருக்கு சிலை இருக்குது, மேலே தட்சிணாமூர்த்தி, அந்த மாதிரி எல்லாருக்குமே சிலை இருக்குங்க. கோயில் வந்து அருமையாக கட்டியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் கஞ்சமலை அப்படிங்கிறது. இங்கே மேலே வந்து முருகர் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து மேலே கஞ்சமலைக்கு மேலே முருகர் கோயில். வந்து முருகரை வந்து தரிசிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ கோயிலில் தான் உட்காந்துருக்கேன், மேலே முருகர் கோயிலில். முருகர் வந்து நல்லா அருமையாக வந்து காட்சியளிக்கிறாங்க. கோயிலுக்கு அநேகமாக கும்பாபிஷேகம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அவர் இருக்கார், ஐயர் இருக்கார். நான் அவர்கிட்டயே வந்து தகவல் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ அப்படியே பாருங்கள். நம்ம சித்தேஸ்வரர் வந்து கரெக்டான டைமில் தான் நம்ம வர வச்சுருக்காரு. கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. பாலமுருகன் கோயிலுக்கு, சித்தேஸ்வரர் கோயிலுக்கு, அருள்மிகு காளியம்மன் கோயில் 3 கோயிலுக்குமே ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம். எப்போங்கிறது நம்ம ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமி வணக்கம். வணக்கங்க. நம்ம சேனல் அஸ்டர் லுக்ஸ்லேருந்து இன்றைக்கி உங்களை பார்க்கலான்னு வந்திருந்தோம். கோயிலுக்கு வந்துருந்தேன். ஸோ கோயிலையும் கும்பாபிஷேகங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாங்க, சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வரேன். சரி. சித்தர் கோயிலுக்கு வரேன். இங்கே மேலே முருகர் கோயிலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன். கண்டிப்பாங்க. நம்ம கோயிலோட சிறப்பை பற்றி சொல்லுங்கள்.
அதாவது இந்த கந்தகுரு கவசம் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த கந்தகுரு கவசத்தை வந்து பார்த்திங்கனாக்கா கஞ்சமலை சித்தர் போட்டு முருகா கஞ்சமலை சித்தகுரு கண் ஒளியாய் வந்துடுன்னு வரும் இல்லையா, அதான் இங்கே நம்ம இதான் கஞ்சமலை சுவாமி தான் கஞ்சமலை சித்தகுருநாதர் வந்து நம்ம சுவாமி ஞான சத்குரு பாலமுருகன் சொல்லிட்டு சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா சுவாமியோட பேர் வந்து ஞான சத்குரு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியோட ஞான திருமேனியா. ஆமாம், ஞான சத்குரு பாலமுருகன் சுவாமி வந்து ஞான திருமேனியா சத்குரு குருவிற்கெல்லாம் குருவாகும். அப்படிப்பட்டவர் வந்து எல்லாருக்குமே குருவாக இருக்கார், சத்குருவாக இருக்கார். அப்படிங்கன்னா குழந்தையாக இருக்கார், குழந்தையிலே குருவாக இருக்கவர் தான். அப்படிப்பட்டவர் எப்படின்னா ஞான திருமேனியோடு இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமியோட பேர் ஞான சத்குரு பாலமுருகன் சொல்லிட்டு இவர் தான் காலாங்கி சித்தரோட ஆத்மார்த்த மூர்த்தி. நம்ம காலாங்கி சித்தர் யாருன்னா போகரோட குருநாதர் வந்து காலாங்கி சித்தர் தான் போகரோட குருநாதர். அவரோட ஆத்மார்த்த மூர்த்தி வந்து எங்கள் முருகப்பெருமான். இப்போ சுவாமி வந்து எப்படி இருக்காருனாக்கா மேற்க பார்த்த முகமாக நின்றுட்டு இருக்கார். மேற்க பார்த்த முகமாக குருவாக நின்று வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார். மேற்க பார்த்து நிற்கிறதுங்கிறது சாமி அந்த இடத்துல குருவாக இருக்க மாதிரி அர்த்தம். அதாவது மேற்க பார்த்து முகமாக இருக்க முருகர் வந்து ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாநித்தியமாக. ஆமாம், மேற்க பார்த்த முகமாக தான் இருப்பார். அதே மாதிரி இங்கே சுவாமி வந்து மேற்க பார்த்த முகமாக இருக்கார். அவரோட ஆத்மார்த்த மூர்த்தி வந்து இவர். இன்னுமே வந்து அவர் வந்து அர்த்தஜாமம் பண்ணுறது தான் வந்து ஐதீகம். சுவாமி வந்து இங்கே வந்து குருவாக இருக்கனால குருவானவர் என்னென்ன பலனெல்லாம் தருவாரோ அது வந்து சுவாமி வந்து இங்கே அனுகிரகம் பண்ணுறது தான். அது இந்த கல்யாணம் தடைப்பட்டு போகிறதோ இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுவாமிக்கு வந்து படியேறி வந்து நம்ம செவர்லி சாத்தி தீபம் வைத்து இது பண்ணால் அது சீக்கிரம் நமக்கு தான் அனுகூலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. நம்ம இந்த கோயில் தலை வரலாறுனா எவ்வளோ வருஷம்? இது 8000 வருஷம் பழமையானது. ஆமாம், இதில் சித்தரோட சன்னதி வந்து பார்த்திங்கன்னா பூதங்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறதுங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப இந்த நோய் நொடிகள்லாம் இருக்கவங்களாம் இங்கே வந்து தீர்த்தம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே குளிச்சுட்டு சித்தரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி இங்கே பின்னாடி இருக்க காந்த தீர்த்தத்தில் வந்து போடுவாங்க. அதுபோல் நம்ம எல்லா என்ன ஒரு தோல் வியாதியாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு வியாதியாக இருந்தாலும் சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கும்பாபிஷேகம் நம்ம கோயிலில் வர ஆவணி 28, 29, 30 3 நாள் வந்து கும்பாபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை காலை 30ஆம் தேதி காலையில் கும்பாபிஷேகம் இங்கே வந்து 3 கோயிலுக்கும் நடக்க போகுது. அதே மாதிரி செப்டம்பர் 13, 14, 15 இங்கிலீஷ் தேதி. ஆமாம், அன்றைக்கி தான் கும்பாபிஷேகங்க. நாளை காலை கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. ரொம்ப தகவல் தெரிஞ்சது எங்களுக்கு சந்தோஷம். வாங்க எல்லோரும் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக பெரிய மணியாக இருக்குது. தூக்கிட்ட போயிடுச்சா? அதான் ஒன்று கொடுத்தா கூடிடும் அப்படியே 50. ஆமாம். ம், சரி எடுத்தீங்கன்னா ஒரு பிளேட்டு கொடுங்க. சூடு கம்மியாக இருக்கா இல்லை எடுக்கிறது? ஆ, நீங்கள் சுடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக சுடுறீங்களாட்டு என்ன பண்ணுறது, அப்படி தூக்கிடுங்க. சரி, பனையாரம் இங்கே வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பனையாரம் சொல்கிறாங்க. ஒரு பனையாரம் வந்து 5 ரூபா. சரி, நாம் சாப்பிட்டு வந்துட்டோம். சரி, குரங்குக்காக வாங்கி கொடுக்கலாம். இருங்க கையில் முள்ளு அது அவங்களுக்கு தான் இது போட்டுருக்குறோம். ஓஹோ, வந்து அப்படியே இது பண்ணுறது. வந்து அப்படி காட்டுறது அப்படியே போட்டுருங்க. ஆளுக்கு ஒன்று எடுத்து ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க. ஏய், ஓடு 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 ஓடு. ஒண்டியே விட மாட்டேன். ஏய், போ அண்ணா. சரியா, ஒன்று எடுத்து போ. எல்லாத்தையும் தூக்கிடுச்சா? சரி, அப்படியே யாவமாக போட்டால் தான் ஆளுக்கு ஒன்றா தூக்கும். வேறு அப்படி அந்த குட்டிகிட்ட இருந்துட்டையும் போய் பிடிங்கிச்சு வேறடா. சரி, அவ்வளோதான். ம், அது ஒரு 3 அழுத்திடுச்சு ஒன்றா. ஒன்று அப்படி எடுத்து யாவமாக கொட்டிருந்தோம்னா ஆளுக்கு ஒன்றா. இப்போ பனையாரம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இன்னும் அன்றைக்கி தான் வாங்கிக்கலாம். ஒரு பனையாரம் 5 ரூபா. இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்லைங்க அவங்கள. கோயிலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ம், இதுக்கு ஒன்றும் வந்ததே இல்லை. நம்ம ஊர் சொந்த ஊர் ஜானடாபுரம் தான். இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் கோயிலுக்கே வந்திருக்கேன். அதான் இந்த மாதம் கடைசியா இல்லை அடுத்த மாதம் வருதா? 30ஆம் தேதி 3வது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இல்லை, இங்கிலீஷ் மாதம் கணக்குங்க. தமிழ் இங்கிலீஷ் 5 தான் வரும். செப்டம்பர் 15 பக்கம். ஆனால் அந்த அக்கா ஒரு பணையம் சேர்த்தியே தராங்க. 30 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 7 பணையம் தராங்க. ஸோ பனையாரம் சாப்பிட்டாச்சு. டேஸ்டான பனையாரம். அவங்க பேர் சிவகாமி அம்மா. சரி, அவங்க தான் வந்து பனையார கடை வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழம்பு காரம் இல்லை, சட்னியும் நல்லா கொடுக்குறாங்க. 60 ரூபா தரணும். ஆமாம், 60 ரூபா தரணும். குரங்குக்கு வந்து 20 ரூபா தான் இருக்குது. ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் எல்லாமே ஓடி வந்துடுது.
பணியாரம் தான் கொடுப்பேன். நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன்கிட்ட நேராக சேர்றதா ஐதீகம்.